என்ன மித்ரா கால் பண்ணிட்டே இருக்க? அதான் நேத்தே உன்ட்ட சொன்னேன்ல, நாளைக்கு ஃப்ரெண்டு ஃபங்ஷனுக்கு போறேன். கால் பண்ணா எடுக்கிறது கஷ்டம்னு. விஜய் இல்ல எதுக்கு திரும்பி திரும்பி கால் பண்ணிட்டே இருக்க? விஜய் நேத்து உன்ட்ட சொன்னனா இல்லையா? விஜய், ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. சொல்லு. ஐ எம் பிரெக்னென்ட். பிரெக்னன்ட் தானே? பிரெக்னன்ட்டா? எப்படி? என்ன சொன்ன? எப்படியா? இல்ல இது நம்ம பிளான்லயே இல்லையே, அன்பிளான்டா இருக்கே அதான். அன்பிளான்டா? இதே வார்த்தைய அன்னைக்கு நான் சொல்லும்போது நீ என்ன சொன்ன தெரியுமா? நான் என்ன சொன்னேன்? இரு இரு, மறந்திருப்ப. நான் சொல்றேன். பிளானிங்ல போனா லைஃப் எப்படி நல்லா இருக்கும்? அன்பிளான்டா போனா தானே லைஃப் கிக்கா இருக்கும். கிக்கா இருக்கும். அப்படியா சொன்னேன்? சொல்லியிருப்பேன். சொல்லியிருப்பேன். நீ நல்லா பாத்தியா? ரெட் கலர் 2 கோடு கரெக்டா கடிச்சா? ம் டிராஃபிக் லைட் மாதிரி பளிச்சுன்னு காட்டுச்சு. போதுமா? உங்க வீட்ல தெரியுமா? தெரியாது. பட் நீ தான் சீக்கிரம் வந்து வீட்டில் பேசணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பேசிடலாம். பேசிடலாம். இருந்தாலும் இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சுன்னே தெரில பாரேன். எது? எப்போ நடந்துச்சுன்னே தெரிலையா? ஏண்டா, கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு. ஆல்ரெடி வீட்டில் 2 குழந்தை இருக்கு. அதுவும் உனக்கு எப்பன்னு தெரியாது? இப்பயே அது தெரியாதுல? இல்லை இப்போ தானே ஞாபகம் இருக்கும். நம்ம தான் அடிக்கடி ஓ. உங்கள் அம்மா எப்படி சமாளிக்க போகிறோன்னே தெரில. அப்போயே ஃபேமிலி பிளானிங் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நம்ம தான் ஆமாடா. உங்கள் அம்மா கூட எதாவது சொல்லிடலான்னு வச்சுக்கவேன். ஆனால் உங்கள் அண்ணன் இருக்கான் பாரு காட்ஸில்லா, கடிச்சே கொண்டுருவான். சரி, இப்போ யோசித்து என்ன பண்ண? கரெக்ட் தான். பட் இனிமேல் கரெக்டாக வாங்கிக்கணும். என்னது? பாக்கெட்ஸ் தான். அது இல்லாதப்ப தானே இப்படி அன்பிளான்ட் ஆயிடுது. நீ எக்ஸ்ட்ரா வாங்கிக்கணும். கரெக்டா? கரெக்டில். சரி, கிளம்பி வரேன், சமாளிப்போம். ஆ விஜய், பிரியாணி ரெடி. பிரியாணியா? நிறையா எடுத்து வைங்க, வரேன்.